ஹலோ, நான் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அயர்மேனோட செலெக்ஷனில் வந்திருப்பார். அதாவது சாதாரணமாக சும்மா வெப்போட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு பையனுக்கு வந்து ஒரு பல கோடி ரூபா செலவாகிற ஒரு சூட்டை கொடுத்து அயர்மேன் வந்து ஸ்பைடர்மேன் ஆக்கியிருப்பார். இந்த ஸ்பைடர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதாவது ஏற்கனவே இருக்கிற 2 ஸ்பைடர்மேனோட கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ஸ்பைடர்மேனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, டாம் ஹாலண்ட். இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான ஒரு குடும்பஸ்தனாக வர்றாரு. அது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே தெரியாமல் ஒரு வெப்பன்ஸ் வந்து கடத்தி விற்கிற ஒரு தொழில் பார்ப்பார். இந்த படத்தில் வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவார். சின்ன சின்ன திருடங்கள்லாம் பிடிக்கிறது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பீட்டர் பார்க்கர் வந்து நான் யார் அப்படின்னு ஆண்ட்மே கிட்ட சொல்லாமல் மறைஞ்சி வாழ்வார். இந்த பாட்டில் கிளைமேக்ஸில் மாட்டிக்குவார். இந்த படத்தில் பீட்டர் பார்க்கருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நார்மலான ஃப்ரெண்டு தான், ஹாரி கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார், ஸ்கூல் காலேஜ் மெண்ட்டாக. பீட்டர் பார்க்கர் வந்து எம்ஜே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இந்த பாட்டில் வந்து பார்ப்பார். செகண்ட் பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா லவராக பார்ப்பார். அயர்மேன் வந்து இந்த பாட்டில் இருப்பார். பீட்டர் பார்க்கருக்கு பல முறை ஆபத்து வரும்போது அவர் தான் வந்து காப்பாற்றியிருப்பார். பீட்டர் பார்க்கர் வந்து அந்த புது சூட்டோட வந்து பழகிற அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தான் யாருங்கிறத அவங்க ஸ்கூல் மேட்டுக்கு வந்து ஒழித்து அவர் ஸ்பைடர்மேன் வேலையை பார்த்துட்ருப்பார். அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பெரிய பில்டிங் மேலே வந்து அவர் தாவி போகிற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. பாய்.